ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறோம். அந்த வேலையில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நிறையவே ஆசை இருக்கும். ஆனால் ஆசை இருந்தால் பத்தாது, நம்மளுக்கு அதில் முழுசாக நம்பிக்கை வேணும். நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த வேலையில் நம்ம வெற்றி பெற்றுவோம், நம்ம ஈஸியாக அதை அடைஞ்சிடலாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் இல்லை, அதிலையே நம்ம தோல்வியை பெற்றாலும் அதை ஒரு அனுபவமாக ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு முயற்சியோடு திரும்ப திரும்ப ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ நம்ம மேலே நம்ம என்ன செய்யணும்? முழுசாக நம்பிக்கை வைக்கணும், தன்னம்பிக்கை வேணுங்க. அதுக்காக நான் ஒரு 5 பொன்மொழிகள் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். நம்பிக்கையும் தைரியமும் வெற்றி கிரீடத்தின் 2 ஒளிமிகு வைரங்கள். நம்பிக்கையும் தைரியமும் வெற்றி கிரீடத்தின் 2 ஒளிமிகு வைரங்கள். நம்பிக்கையும் இருக்கணும், அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு துணிவு ரொம்ப அவசியங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அது என்னது? நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு ஒளியாக நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் அப்படின்றது தான். 2, வெல்ல முடியும் என்று நினைப்பவரே வெல்வர். நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு முழுசாக நம்பணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஐயோ இதில் நம்ம வெற்றி பெற்றுவோமா இல்லை தோல்வி அடைஞ்சிருவோமா அப்படின்னு ரெண்டு மனசாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் முடியாது. நம்ம மைண்டில் நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் திங்கிங் தான். நெகட்டிவ் திங்கிங் வந்துடுச்சுன்னா அது நம்ம மைண்டில் ஒரு பக்கமாக ஸ்டோர் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு தோல்வி தான் கிடைக்குங்க. அந்நேரம் நம்ம வருத்தப்படக்கூடாது. பரவாயில்லை, நீங்கள் யோசிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் திங், ஐயோ நம்ம இதில் ஜெயிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மைண்ட் அதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்பவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். 3, பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த வேலையை செய்கிறதுக்கும் பயப்படாதீங்க. தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, அது எதனால் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு அதில் ஒரு அனுபவத்தை கற்றுக்கலாம். திருப்பி அடுத்த முறை நம்ம செய்யும்போது அதை இன்னும் தெளிவாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். செய்கிறதுக்கு தயக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். ஒரு துணிச்சலோடு எதனாலும் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். 4, வாழ்க்கை அனுபவம் இல்லாத எவரும் கற்றவராக முடியாது. நம்ம செய்ய போகிற வேலையில் எத்தனை தான் இடையூறுகள் வந்தாலும் எத்தனை தான் தோல்விகள் வந்தாலும் அதில் நம்ம நிறைய கற்றுக்கிடலாம். நம்மளுக்கு தோல்விகள் வந்தால் தான் அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. வெற்றி முதல்லையே கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அனுபவம் இருக்காது. கண்டிப்பாக எத்தனை தோல்விகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அனுபவங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ வாழ்க்கையில் அனுபவம் ரொம்ப முக்கியம். தோல்வி அடைஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் தோன்றக்கூடாது, கண்டிப்பாக அடுத்த முறை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. 5, எதை நீ இழந்தாலும் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது. எதை நீ இழந்தாலும் இன்னும் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது. தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஐயோன்னு தோன்றக்கூடாது. 2வது ஸ்டெப்பு நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த படிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. படியில் வெற்றி பெற்றவங்க அப்படியே இருந்துருவாங்கங்க. நம்ம 2வது படிக்கு நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. தேங்க்யூ.